வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கனகாவுடைய பரிதாப நிலைக்கு காரணமே அந்த யாகம்தானா? காட்டுத்தீ போல பரவிய வதந்தி, பிரபலம் சொன்ன வார்த்தைகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த், பிரபு, விஜயகாந்த், மலையாளத்தில் மம்முட்டி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடனுமே இணைந்து நடித்து பல வெற்றி படங்களில் நடித்து அந்த காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தவங்க தான் நடிகை கனகா. அவங்க திரையுலகை விட்டு விலகி வீட்டை விட்டு வெளியே வராமல் தனிமையில் வாழ்ந்து வராங்க. நடிகை கனகா குறித்து மருத்துவர் பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்திருக்கும் பேட்டியில் கனகாவை விட கனகாவினுடைய அம்மா தேவிகா எனக்கு நன்றாக தெரியும். அழகிலும் திறமையிலும் அவங்கள அடித்து கொள்ள ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சினிமாவில் அவங்க கொடிகட்டி பறந்தாங்க தேவிகா. புகழுடைய உச்சியில் இருந்த தேவிகா ஒரு உதவி இயக்குனர் தேவதாஸ் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அதுவரை தேவதாஸை யார் என்றே தெரியாது. தேவிகாவை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் தேவதாஸ் அனைவருக்கும் தெரிந்த முகமாக மாறியிருந்தார். தேவதாஸுக்கு பெரியதாக தொழில் எதுவுமே தெரியாதால் தேவிகாவினுடைய பணத்தை நம்பிதான் குடும்பம் நடத்தி வந்தார். இதுவே பின்னால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது. இந்த தம்பதிகளின் ஒரே ஒரு மகள் தான் கனகா. தேவிகாவுக்கு அவரது கணவருக்கும் அடிக்கடி சண்டை வர இருவருமே பிரிந்துட்டாங்க. அதன் பின்பு தேவிகாவை கனகா மிகவும் சிரமப்பட்டு தான் வளர்த்தாங்க. கனகாவை பற்றி அந்த காலத்தில் பயங்கரமான ஒரு வதந்தி பரவியது. அது என்னவென்றால் தேவிகா தெலுங்கு நடிகர், டாப் நடிகர் ஒருவருடன் பல படத்தில் இணைந்து நடித்திருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த தெலுங்கு நடிகருக்கு ஆயுள் யாகம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த யாகத்தின் ஒரு சடங்காக பருவத்திற்கு வராத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் செய்து கொண்டால் அந்த தெலுங்கு நடிகருடைய ஆயுள் நன்றாக இருக்கும் என்று யாகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது நான் தேவிகா தன்னுடைய மகள் கனகாவை அந்த யாகத்திற்கு அனுப்பியிருந்தேன். அந்த யாகத்தில் அந்த தெலுங்கு நடிகருடைய கனகாவின் கழுத்தில் தாலி கட்டியதாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு வதந்தியாக பரவியது. அது உண்மையா இல்லை பொய்யா என யாருக்குமே தெரியாது. ஆனால் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கனகா மனதளவில் பெரியதாக பாதிக்கப்பட்டாங்க என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை என்று அந்த பிரபலம் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பேசிய கந்தராஜ், கனகாவும் அம்மாவை போல திறமையான ஒரு நடிகை தான். முதல் படத்திலேயே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. கனகா நடித்த கரகாட்டன் திரைப்படம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல் ஓடி தியேட்டரில் சாதனை படைத்தது. அதன் பின்பு 2வது படத்திலேயே ரஜினியுடன் சோடி போட்டு நடித்தாங்க. அந்த அளவுக்கு புகழுடைய உச்சிக்கு சென்றாங்க நடிகை கனகா. ஆனால் யாரோ ஒருவரை திருமணம் செய்து கொண்டாங்க என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்க யார் என்று எந்த விவரமும் யாருக்குமே தெரியல. அம்மா இறந்த பிறகு வீட்டை விட்டு வெளியே வராமல் மனதளவில் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று பிரபல மருத்துவர் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நடிகை கனகா இறந்து போயிட்டதாக நிறைய வதந்திகள் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கும் இந்த பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.